ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் சென்னை சாகதிய அகாடமி நிறுவனத்திலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th பாஸ் பண்ணியிருந்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி இருக்குது. இதில் பல்வேறு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மெயினாக கிளர்க் அண்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து 56,000 வரைக்கும் தராங்க. இது வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டெப்டி செக்ரட்டரி, அசிஸ்டன்ட் எடிட்டர், சீனியர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட், அப்ளிகேஷன் அசிஸ்டன்ட், ப்ரூஃப் ரீடர் கம் ஜெனரல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, மெசேஞ்சர் கம் ரைடர், ஹேண்ட் டிரைவர், ஜூனியர் கிளர்க்கு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த மாதிரி 13 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி வேகன்சி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே வேரி ஆகுது. இப்போ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜாப் லொகேஷன் சென்னையில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து 18,000 56,900 வரைக்கும் தராங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் 10th பாஸ் பண்ணவங்க அல்லது 12th பாஸ் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். பின்ன பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. 100 மார்க்குக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. பார்ட் ஏ வந்து அப்ஜெக்டிவ் டைப்லையும், பார்ட் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்லையும் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் வந்து 2 hours கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் கிளர்க் போஸ்டிங்க்கு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்க்கும் ஜாப் லொகேஷன் சென்னையிலேயும் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து 19,900 63,200 வரைக்கும் தராங்க. நீங்கள் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் 12th பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். பின்ன டைப்பிங் ஸ்பீட் வந்து 35 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் இன் இங்கிலீஷ் அல்லது 30 வேர்ட்ஸ் பர் இதில் உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்டில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு டைப்பிங் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேன் டிரைவர் போஸ்டிங்க்கு நீங்கள் 10th அல்லது 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதே. லைட் அண்டு ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸும் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து அப் டு 63,000 வரைக்கும் தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெசேஞ்சர் கம் ரைடர் போஸ்டிங்க்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கும் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 போஸ்டிங்க்கு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 81,000 வரைக்கும் தராங்க. 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் டைப்பிங் ஸ்பீட் வந்து 80 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஜாப் லொகேஷன் பெங்களூர்லையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ரீடர் கம் ஜென்ரல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி வந்து 25,000 81,000 வரைக்கும் தராங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் டிகிரி கூட ஹிந்தி அல்லது இங்கிலீஷை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எபிலிட்டி டு ரீட் ப்ரூஃப்ஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிகேஷன் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 35,000 1,12,000 வரைக்கும் தராங்க. கிராஜுவேட் முடிச்சுட்டு 5 years வந்து இந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஜாப் லொகேஷன் பெங்களூரில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் எல்லா போஸ்டிங்க்குமே ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு கேட்டிருக்க டாக்குமெண்ட்டெல்லாம் அட்டாச் பண்ணி அதில் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. போஸ்டல் அட்ரஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. போஸ்ட் மூலமாக செப்டம்பர் 21 சென்ட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10 and 11 போஸ்டிங்க்கு யூஆர் அண்டு ஓபிசி இந்த கேட்டகரிக்கு 1000 பே பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட் 500 பே பண்ண போதுமானது. இடபிள்யூஎஸ் பிடபிள்யூபிடி இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. லெவல் 1 to 6 லெவல் போஸ்டிங்க்கு யூஆர் அண்டு ஓபிசி கேண்டிடேட் வந்து 800, எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட் 500, இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி இந்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அஸ் பர் ஜென்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்டை மட்டும்தான் ரிட்டன் எக்ஸாமு ஸ்கில் டெஸ்ட்டு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளோ இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஜாப் லொக்கேஷன் சென்னையிலேயே கொடுத்துருக்காங்க. இதில் 10th பாஸ் பண்ணவங்கலேருந்து எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.